10ஆம் வகுப்பு மாணவி மற்றும் அவரது அத்தையான 23 வயது இளம்பெண் ஆகியோரின் உயிருக்கு செல்போன் விவகாரம் யமனாக மாறிய சம்பவம் விழுப்புரம் மக்களை அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்த்தியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள பனிச்சமேடு என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் விஜய். இவருக்கு பார்த்தீங்கன்னா 25 வயதாகுது. இவர் மீனவராக இருக்கும் நிலையில ஸ்ரீமதி என்ற 23 வயது மனைவி இருக்காரு. இவருக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் நடைபெற்றிருக்கு. இந்த நிலையில இவங்களுக்கு குழந்தை இல்லாமலும் இருந்து வந்திருக்கு. மீனவர் விஜயின் அக்கா அமலா செங்கல்பட்டு மாவட்டத்துல உள்ள பரமன்கேணி கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை என்பவரை திருமணம் செய்து 15 வயதான மகள் கீர்த்திகாவுடன் வசித்து வந்திருக்காங்க. இந்த நிலையில சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏழுமலை இறந்திருக்காங்க. இதனால் அமலா தனது மகளுடன் தம்பி விஜய் வீட்டின் அருகில் பனிச்சமேடு கிராமத்துக்கே குடியேறியும் இருக்காங்க. சிறுமி கீர்த்திகா பாத்தீங்கன்னா அருகில் உள்ள அரசு பள்ளியில 10ஆம் வகுப்பும் படிச்சு வந்திருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா அப்போது தனது தாய் மாமா விஜயின் வீட்டிற்கு சென்று இருக்காங்க. இந்த நிலையில நேற்று முன்தினம் இரவு தாய் மாமா விஜயின் வீட்டிற்கு வந்த கீர்த்திகா அவருடன் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. மாணவி கீர்த்திகா மாடியில் உள்ள அறைக்கு தூங்க சென்றிருக்காங்க. இந்த நிலையில விஜயும் ஸ்ரீமதியும் கீழ் வீட்டுல தூங்கி இருக்காங்க. இதன் பிறகு அதிகாலை மீன் பிடிப்பதற்காக விஜய் கடலுக்கும் சென்றிருக்காரு. நீண்ட நேரம் ஆகியும் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த கீர்த்திகாவும் ஸ்ரீமதியும் வெளியே வராததால சந்தேகம் அடைந்த அமலா மற்றும் அக்கம் பக்கத்தினர் வீட்டினுள் சென்று பார்த்திருக்காங்க. கீழ் வீட்டுல பாத்தீங்கன்னா ஸ்ரீமதியும் மாடியில் பாத்தீங்கன்னா கீர்த்தனா ஆகியோரும் தூக்கில பிணமாக தொங்கியதை பார்த்த அமலாவும் அவரது உறவினர்களும் அதிர்ச்சியில உறைந்திருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக மரக்காணம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. உடனடியாக விரைந்து வந்த போலீசார் பாத்தீங்கன்னா உடல்களை மீட்டு உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. போலீசார் நடத்திய விசாரணையில பாத்தீங்கன்னா முந்தைய நாள் இரவு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடும்போது 10ஆம் வகுப்பு படிப்பதால செல்போனில் அதிக நேரத்தை வீணடிக்காதே என கீர்த்திகாவை ஸ்ரீமதி கண்டிச்சிருக்காங்க. மேலும் படிப்புல கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் அறிவுரை கூறியிருக்காங்க. இதனால விரக்தி அடைந்த மாணவி கீர்த்திகா வீட்டின் மாடியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்காரு. இதை பார்த்த அவரின் அத்தை ஸ்ரீமதியும் பாத்தீங்கன்னா தான் திட்டியதால் தான் கீர்த்திகை இறந்து விட்டார் என்ற குற்ற உணர்ச்சியில அவரும் தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. சிறுமியும் அவரது அத்தையும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.